அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர் வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர் வாரீர் வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் கலந்து கொள்வீர் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னிய குல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆன்மீக பாதையில் போயிட்டு இருக்கிறதுல எல்லாரும் நிறையா பேர் ஆன்மீக பாதைக்கு வர்றாங்க. சரி, இதில் எல்லாரும் ஆன்மீகத்தில் இறைவன் அடைய முடியுமா, எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத கேட்கணும் தோணு. சரி, எல்லாராலையும் இறைவன் அடையவே முடியாது. சும்மானா ஏமாற்றவே கூடாது. ஆன்மீகம்ன்றது பொய்யான விஷயத்த பேசக்கூடாதுன்ற. ஜனங்க வர்ணனத்துக்காக நான் கடவுளை அடைஞ்சிடுங்க, நான் கடவுளை காட்டிடுறேன் அப்படின்னு ஏமாற்றவே கூடாது. கடவுளை அடையிறதும் அடையாததும் இது அடுத்தவங்க கையிலேயே கிடையாது. அது அபாவனுடைய சாமர்த்தியத்தை பொறுத்துருக்கு. ஏன்னா கடவுளை அடையிறதுக்கு வழியை நம்ம காட்டுறோம். ஆனால் அந்த வழியில் அவன் முழுமையாக போனான்னாக்கா அடைவான். அவன் வாழ்க்கையினுடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை, இதையெல்லாம் அவனால் முழுமையாக அந்த பாடத்தை பண்ண முடியாதுன்னு ஆகிப்போகுது. அப்படி ஆகிப்போகும்போது அவன் எப்படி கடவுளை அடைவான்? நான் நீங்கள் போய் தானே சொல்லி அனுப்பணும். அப்போது கடவுளை அடைஞ்சிடுவேன். எந்த சாமியாராலையும் கடவுளை காட்ட முடியாது. இதுனா விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் கதையா இது? சொல்லு. விவேகானந்தர் கேட்டார், கடவுளை காட்ட முடியுமான்னாரு. பார்க்க போறியான்னாரு. எல்லாரும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் நான் பார்க்க போறியான்னு கேள்வி கேட்டார். மாறுபட்ட கேள்வி கேட்டார் மகன். அப்போ அவருக்கு அவர் காட்டினார். இன்னும் விவேகானந்தர் உலக வாழ்க்கையை ஒதுறிட்டு அவர் தெய்வீகத்தில் போனார், தெய்வத்தை பார்த்தாரு. இந்த சராசரி மனிதனால் முடியுமா? இவனுக்கு பண ஆசைக்குது, பொருள் ஆசைக்குது, பொண்டாட்டி ஆசைக்குது, பிள்ளைங்க ஆசைக்குது. இவளையும் வச்சுக்கின்னு கடவுள் மேலே எங்கே ஆசை வரும் சொல்லுவோம். நேற்று கூட என்கிட்ட ஒரு அம்மா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இது மாதிரி நாயன்மார்கள்லாம் போனாங்களே, பக்தியில் போனாங்களே, நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு. போனாங்க அவங்களாம் நாயன்மார்கள்லாம், இல்லைன்னு சொல்ல. 63 நாயன்மார்களும் தெய்வத்தை அடைஞ்சாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நீ வாழறியான்னு யோசித்து பாரு. அவங்க உலகம் இல்லை, ஊடு இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லைன்னு வாழ்ந்தாங்க, தெய்வத்தை அடைஞ்சாங்க. ஆனால் நம்ம எல்லா சொந்தம் எப்போ நாங்கள் உடனே கேட்டேன், ஏம்மா உன் புருஷன் செத்து போட்டா இப்போ விட்டுடுவியா இல்லை வானான்னு போயிடுவியா அப்படின்னு. இல்லைங்க, அது எப்படிங்க விட்டுருந்தா, அது எப்படி ஞானத்தை அடைய முடியும்? இந்த மனப்பக்குவம் நம்ம பாசமும் பற்றும் ஆசையும் வச்சுக்கின்னு வாழற வரைக்கும் கடவுளை அடைய முடியாது. யாராலேயும் முடியாதுங்க. இதை சும்மானா ஏமாத்தின்னுங்கிற விஷயம். தெய்வத்தை அடையும் போது மனுஷனுக்கு மனம் இருக்கக்கூடாது. மனம் இருந்ததுன்னா பாசம் வந்துடும்.
இல்லையா? ரொம்ப அழகான விஷயம். பதி, பசு, பாசம் அப்படின்னு 3 பொருள் இருக்குது. பதின்னா என்ன அப்படின்னா கடவுள் இருக்கிற பொருவ மையம், அது பதி, கடவுள் இருக்கிற இடம். பசு அப்படின்னா நம்மளுடைய உடல், பாசம்னா நம்மளுடைய மனசு. இந்த மனம் பாசத்துக்கும் ஆசைக்கும் அடிமையாக இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் உனக்கும் தொடர்பே கிடைக்காது. கம்பெனி நடத்தணும், தொழில் பண்ணணும், அங்கே போகணும், பணம் வாங்கணும், இங்கே பணம் கொடு, இந்த எண்ணங்கள் மனசில் வந்த பிறகு எங்கே கடவுள்கிட்ட போக முடியும்? நான் சொல்கிறது என்னன்னா, நீ கடவுளை அடையணும்னு இங்கே வரவே வராது, அது முடியாத காரியம். ஆனால் மன தடப்படணும். நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு துக்கத்தில் விழுந்துடுறேன், சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு ஆரவாரமாக ஆடுறேன், அது இருக்கக்கூடாது. நான் அமைதியாக வாழணும்னா இங்கே அதுக்கு மட்டும்தான் இங்கே வழி கிடைக்கும். கடவுளை காட்டுறது இங்கே யாரும் எந்த ஞானியும் இல்லை, அது காட்டவும் முடியாது, காட்டுற பொருளும் கிடையாது. அது கற்பனையில் சொல்கிற விஷயமே இல்லை, இதெல்லாம் நிஜத்தில் தன்னை இழக்கணும். அதனால தான் சொன்னான், ஊன் உடல் உருக்கி உள்ளொளி பெருக்கி கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேனா. அந்த மாதிரி நிலைக்கு உன்னை கொண்டாந்தால் கடவுளை பார்க்கலாம். அது வரைக்கும் ஊரில் தடத்தோடு வாழலாம், மனுஷனாக வாழலாம், எந்த துக்கத்துக்கும் எந்த சந்தோஷத்துக்கும் அடிமையாகாத வாழலாம். அதுக்கு இந்த பாதை அவசியம். இங்கே வாங்க நான் கடவுளை காட்டிடுறேன் அப்படின்னா கடவுளை நான் அவ்வளோ பொம்மைக்காக விஷயமா? அது வாயை பொழந்துக்குன்னு தலையில் இருக்கிற முடி கரையில் வளர்ந்து போய்க்குது, அது அவனுக்கே தெரியல. நகங்கள்லாம் சுருண்டு போய்க்குது. அண்ணன் ஆகாரம் இல்லாத கடவுளை பார்க்கணும், அவனே பார்க்க முடியலையே. பக்கத்து வீட்டுக்காரன் ஏமாந்த வாயை தந்துனா அவன் வாயில் மண்ணை கொட்டுற நமக்காக கடவுள் தெரிஞ்சிருவான். அதனால் அவ்வளோ விளையாட்டு இல்லை கடவுள் விஷயம்ன்றது ரொம்ப கடினமானது. அதில் கடினமாக பயணம் பண்ணால் மட்டும்தான் அதை அடைய முடியும். சும்மா வாயில் பேசிட்டு போகிறதில்ல கடவுள் விஷயம். அதனால் இங்கே வர்றது காரணம் என்னன்னா மனோதிடம் வரும். எதுக்கும் துக்கம் வர, இதெல்லாம் போட அப்படி தான், செத்து போச்சு இது அப்படி தான் அப்படின்ற ஒரு எதுவுமே ஒரு ரொம்ப அது மேலே பாசம் இல்லாமல் அதிலேருந்து விலகிடுவீங்க. விலகி மனிதனாக தைரியமாக வாழ்வீங்க. அதுக்கு தான் இது வழிவகுக்குமே தவிர இங்கே கடவுளெல்லாம் காட்டுற வழி இல்லை. சும்மா ஏமாத்துறது நான் விரும்புறது. சொல்லுங்கள் சார். நம்ம காலையில் ஒரு பாடம் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா பண்ணுறோம், கோவம் அதிகமாக வருது. காலையில் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஆசிரமத்துக்கு நான் வரணும், காலையில் அன்னதானம் போட்டுட்டு கிளம்பலான்னு போனால் பையன் கிளம்பு லேட் ஆகிடுச்சு. வீட்டை சத்தமாக கோவப்படும் போது நீ பாடம் பண்ணுறதே வேஸ்ட்டு, பாடம் பண்ணுற ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கோவத்தை அடக்கவும் முடியல. பாடம் பண்ணுறவங்களுக்கு கோபம் அடங்கக்கூடாது, வரவே கூடாது. வருங்களா? வரும். ஏன்னா அடுத்தவங்க பேசுறது எல்லாமே நமக்கு எரிச்சலாக தான் இருக்கும், டென்ஷன் ஆகுது. அதிகமாக அவங்க வந்து ஆன்மீக சம்மந்தமாக யாரும் பேச போதில்லை, ஞான சம்மந்தமாக யோக சம்மந்தமாக யாரும் பேச போதில்லை. ஒன்றுத்துக்கும் உதவாத கதையே பேசுகிற மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரு அடி தூரம் வந்துட்டோம். அதனால் நாம் நம்மளை புத்திசாலியாக நினச்சோன்னா இந்த எரிச்சல் தொடரும். ஆனால் ஒரு யோகி பாடம் பண்ணுறோம்னா முதல்ல எங்கன்னா அந்த நிதானம் வேணும். எல்லாத்துக்கும் எரிஞ்சு ஓட ஆரம்பித்தோம்னா பாடம் பண்ணுறதுல அர்த்தமே இல்லாத. எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் அதை பயன்படுத்தணுமே தவிர எடுத்ததுக்கெல்லாம் டென்ஷன் ஆனோம்னா அவங்களே கூப்பிட்டு கேட்பான், எதுக்கு பாடம் பண்ணுறாங்க அப்படி கேட்டாங்களா? அதுதான் அதுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகிடும். இல்லை தம்பி, நைட்டு அவங்க மட்டும் ஒரு படம் பார்த்துருந்தாங்க. நான் வேறு ரூமில் உட்காந்து ஐயாவோட ஸ்பீச் தான் எப்போவுமே 8 மணிக்கு சாப்பிட்டு உட்காந்து 8லேருந்து 10 மணிக்கு ஸ்பீச் தான் கேட்பேன். நீ மாட்டை இதை பார்த்துருக்கிறியா, நீ மாட்டை நான் என்னுடைய விருப்பம் இதை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கிட்ட பேசுறது அது சொல்லும்போது பயங்கர கோபம் வருது. நம்மளை வந்து முழுமையாக அது ஆன்மீகத்தில் அவங்க வந்து விட மாட்டேன்றாங்களோ பயமாக வருது. இதே நாம புளியம்பழம் மாதிரி இருக்கணும், ஒன்னோட ஒன்று சில நேரத்தில் விட்டுட்டு வந்துடலாமோ தோணுது. அதான் சொன்ன வலுக்கட்டாயமா எல்லாத்தையும் மாற்றணும்னா எதுவும் மாறாது. உங்களை மாற்றி எத்தனை உட்கார வைப்பாங்களே தவிர நீங்கள் எதையும் மாற்ற முடியாது. கடைசியில் பாடத்தையும் விட்டுருவீங்க. கூடவே உறவாடுங்க, சரிங்களா? கூடவே உறவாடுங்க. பழுத்துட்டா ஓடு தனியாக பழம் தனியாக ஆகிடும். பழுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டுட்டீங்கன்னா யாருக்கும் உதவி இல்லை போயிடும், சரிங்களா? இதே குடும்பம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சாமர்த்தியம் வேணும். சாமர்த்தியம் இல்லைன்னா இதுலேயும் ஒரு கால் அதுலேயும் ஒரு கால் வச்சுன்னு போகவே முடியாது. எந்த நேரத்தில் கோவம் வர தம்பி, இந்த பாடம் பண்ணும்போது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாரு அப்போ தான் அதிகமாக கோவம் வருது. மற்ற நேரத்தில் நீங்கள் எப்படின்னா போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு முதல்ல நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா? டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பண்ணட்டோம்னு நினச்சிக்கணும். ஏன் பண்ணுறாங்க நினச்சிங்கன்னா பாடம் வராது. என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். உங்கள் மனசு மேலோட்டமாக இருக்கிற வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு செயலை இடி இடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் டீப்பாக உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே இடியே வந்தாலும் இங்கே ஒன்றும் உரைக்காது.
நீங்கள் என்ன பண்ணணும், டீப்பாக போகிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர இங்கே சின்ன நடக்க ஒரு விஷயத்தெல்லாம் கவனம் செலுத்தினீங்கன்னா பாடமும் வராது, குடும்பத்துலையும் சண்டை வரும். அதனால் நீங்கள் பாடத்தில் டீப்பாக போங்க. பண்ணுறவங்களாம் பண்ணட்டும். காலையில் பண்ணும்போது நல்லா இருக்குது. 4 மணிக்கு எழுந்து பாடம் பண்ணுவேன். ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து 6 மணிக்கு வந்துடுவேன். 6:15 மணிக்கு உட்காந்து 7:30 வரைக்கும் பண்ணுவேன். அந்த நேரம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும்போது சில நேரம் ஓவர் எனக்கு என்ன அறியாமல் கோவம் அதிகமாக வந்தது. அப்போதான் பண்ணட்டும்னு நினச்சிங்கன்னா கோவம் வராது. ஏன்டா பாவீங்க இப்படி பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான், ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க வேண்டியது தான். அது நடக்காது, அது நல்லதும் கிடையாது. அதனால பண்ணுறது என்ன வேணால் பண்ணட்டும், உங்கள் வழியில் நீங்கள் போங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் காலம் வரும் சார். காலம் வந்தால் தான் அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நம்ம வீட்டுக்காரர் இப்படிலாம் இருந்தாரு, இன்னைக்கு இப்படி இருக்காருன்னு அவங்களே ஒரு சந்தோஷம் அதையும் சொல்கிறாங்க. சில நேரத்தில் நிறைய மாறிட்டாருங்க. அந்த நேரத்தில் மட்டும் நமக்கு இதுவும் மாறும். இது மாறும்போது அது மாறாதா? இறைவன் நாம் ஒரு அடி எடுத்து முன்ன வச்சோன்னா அவன் ஒரு அடியத்து கீழே வருவான். அந்த நாளுக்காக காத்திருப்போம், அவசரப்படுவாங்க. சரிங்களா? ஆத்மா